என் அன்பு குழந்தையே, நான் அனுப்பி இருக்கின்ற இந்த வேலானது சாதாரண வேல் கிடையாது. மிகவும் சிறந்த அதிர்ஷ்டகரமான வேல் இது. உன் வாழ்விற்கு தேவையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேலை இன்றைய தினத்தில் நீ தொட்டிருக்கின்றாய் என் குழந்தையே. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மிகவும் தெளிவாகவும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மிகவும் உயர்வாகவும் இனி மாறப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை நீ எதிர்பார்த்த வகையிலேயே கொடுக்கக்கூடிய வெற்றிகரமான வேலைதான் இன்றைய தினத்தில் உன்னால் தொட முடிந்திருக்கின்றது. மிகுந்த வெற்றியை இனி உன் வாழ்வில் நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். ஏதோ ஒரு துன்பமோ பிரச்சனையோ உன் வாழ்வில் வந்துவிட்டது என்பதற்காக அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது எந்த ஒரு விதத்திலும் பிரயோஜனப்படுவது இல்லை. ஆனால் அதையும் மீறி அதை புன்னகையோடு தைரியத்தோடு எதிர்கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகான வாழ்க்கையாக அந்த இடத்தில் மாறப்படுகின்றது என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் உன்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, உண்மையை நான் வெளிக்காட்ட வந்திருக்கின்றேன். அதனால் உனக்கு மிகுந்த பலன் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கை நிலையை நீ எதிர்பார்க்கும்படியே உனக்கு மாற்றி கொடுத்து உன்னுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் வளர்த்துவிடப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வந்திருக்கின்றேன். இனி எந்த அளவிற்கு துணிச்சலோடு நீ வாழப்போகின்றாய் என்பதை பார்த்தால் எனக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. என் செல்வமே, நீ என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறிவிடும். எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு செய்து கொடுத்து நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய். எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் தைரியத்தை இழக்கக்கூடிய அளவு வருகின்றதோ அந்த நிமிடங்களில் என்னுடைய ஓம் சரவணபவ என்கின்ற ஒரு மந்திரமானது உன் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய வாழ்வில் என் தங்கமே, தாங்க முடியாத கஷ்டங்களையும் துரோகங்களையும் வலிகளையும் மனதில் போட்டு சுமந்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? கூடிய விரைவிலேயே எல்லாமே காணாமல் போகின்றது. நல்ல விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போலவே நடந்து உன்னை ஆச்சரியப்படுத்ததான் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல உன் அப்பன் முருகப்பெருமான் என்னுடைய தரிசனத்தை நீ கண்குளிர கண்டு மகிழப் போகின்றாய். எத்தனையோ முறை நீ என்னை பார்க்க வேண்டும், என் தரிசனம் கிடைக்க வேண்டும், நான் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருந்தாய் அல்லவா? இதோ என்னுடைய அற்புத தரிசனத்தை கொடுத்து அந்த நொடி முதலேயே உன் வாழ்விற்கான துன்பங்களை எல்லாம் நீ தொலைத்து விடக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. உன் கஷ்டங்களை எல்லாம் யாரிடம் சொன்னால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று தேடுகின்றாய். உண்மையான மனிதர்களை உன் மனம் தேடுகின்றது. ஆறுதலுக்கு சில வார்த்தைகளை உன் முன்னால் சொல்லிவிட்டு பின்னால் சென்று உன்னை கேலி செய்யக்கூடிய உன்னுடைய நிலையை பார்த்து சிரித்து மகிழக்கூடிய அளவிற்கு சில மோசமான நபர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அதனால்தான் உன்னுடைய மனமானது யாரிடமும் சொல்லவும் முடியாமல் மனதிற்குள் வைத்து கொள்ளவும் முடியாமல் ஒரு குழப்பமான நிலையை பெற்று வருகின்றது. இந்த முருகனிடம் மனம் விட்டு சொல். உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன் என்கின்ற பொழுது உனக்கு என்ன கவலை? என் அன்பு பிள்ளையாகிய நீ உன் தகப்பனாகிய இந்த முருகனிடம் உன் கவலைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து விடு. அத்தனை கவலைகளையும் காணாமல் செய்திடுவேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் கண்டு நீ ஒரு பொழுதும் பயப்படாமல் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களை செய். கலங்காமல் இரு. உன் கவலை என்ன என்று இந்த முருகனுக்கு தெரியும். நீ எதிர்பார்க்கின்ற அந்த வேலை மாலை இரண்டும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷம், உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் நினைக்கின்ற அத்தனை கனவுகளும் உன் கண் முன்னால் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்களாக நிச்சயம் இருக்கும். உன்னுடைய மன கஷ்டங்களை நான் வாங்கிக் கொள்கின்றேன். மாறாக இன்பத்தை உன் கரங்களில் கொடுத்து மகிழவும் தயாராகவே இருக்கின்றேன். நீ செய்த நன்மைகள் எல்லாம் அதனுடைய பலனை அனுபவிக்காமல் போகாது என் குழந்தையே. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் அதற்கான விடையை பெற்றே தீரும். நீ எதிர்பார்க்காத அளவு இன்பம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையைத்தான் நான் உனக்கு கொடுத்து மகிழ வந்திருக்கின்றேன்.
உன் வாழ்வில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் தடைகளும் இப்பொழுது விலகக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. யாரெல்லாம் நீ வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ புறக்கணித்தார்களோ அவர்களே நீதான் வேண்டும் என்று உன் அருமை பெருமை தெரிந்து என்னிடம் வந்து நிற்பார்கள். நீதான் வேண்டும் என்று என்னிடம் அவர்களுடைய பிரார்த்தனையை வைப்பார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உள்ளம் இல்லம் இரண்டும் நலமாக வளமாக மாறும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் மிக மிக நலமாக மிக மிக வளமாக வாழ வைக்கப் போவது இந்த அறுபடை வீட்டு முருகனுடைய கடமை. நீ நினைத்தது எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த வேலானது உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உனக்கு துணையாக இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் ஆங்காங்கே போக்கி இன்பத்திற்கான வழியை அது கொடுத்து கொண்டே இருக்கும். சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் நீ அனுபவித்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். அதற்கான முடிவை தான் கொண்டு வரப்போகின்றேன். அப்பா முருகா, நான் யாரையும் ஏமாற்றவில்லையே, யாருக்கும் எந்த ஒரு உண்மையில்லாத வாக்குறுதிகளை நான் கொடுத்ததே இல்லை என்று மனதிற்குள் நினைக்கின்றாய். ஆனால் நீயோ பலரால் ஏமாற்றப்படுவதையும் பொய் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வதையும் என்னால் இங்கு பார்க்க முடிகின்றது. உன்னுடைய நல்ல மனதிற்கு சிலர் உனக்கு கேடு நினைக்க ஏன் தான் நினைக்கின்றார்களோ என்ற அளவிற்கு நானே எண்ணக்கூடிய வகையில் சிலர் உனக்கு தீங்கிழைக்க முற்படுகின்றார்கள். ஆனால் எந்த ஒரு தீங்கும் துன்பமும் என் குழந்தையை தொடாதபடி என்னுடைய வேல் உன்னை காக்கும். உன்னுடைய கரங்கள் மனம் மகிழும்படி நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொண்டே தீருவாய். நீ எதை பெற வேண்டும், எதை உன் கரங்களில் பெற வேண்டும், எதை அடைய வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாயோ யோசித்து வைத்து கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றியில்தான் முடியும். என்னுடைய வேல் தொட்ட நீ என் ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற்று விட்டாய். உனக்கான நாள் வந்திருக்கின்றது, வசந்தமான நாள் வந்திருக்கின்றது. நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயம் ஒவ்வொன்றாக இனி நடக்க தொடங்கிவிடும். உன் மனதிற்குள் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பம் இருந்தால் இப்பொழுதே அதை விட்டுவிடு. கண்டிப்பாக நடக்கத்தான் போகின்றது. மிக விரைவிலேயே நடந்து முடிய போகின்றது என் குழந்தையே. என் செல்வமே, இனி மங்களகரமான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும். மகிழ்ச்சியோடு நான் கொடுப்பதை எல்லாம் நீ மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் மனதில் நீ நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறக்கூடிய தருணம் வந்திருக்கின்றது. உனக்கானது உன்னிடமே வந்து சேரக்கூடிய தருணம் வந்திருக்கின்றது. உன் சுமைகளை எல்லாம் என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ மனதை நிம்மதியாக வைத்திரு. இனி நடக்கப் போகும் நிகழ்வுகள் அனைத்தும் இந்த முருகனுடைய அருளால் நல்லபடியாகவே நடக்கும். ஓ முருகா, ஓ முருகா.